22:17 நீதிமொழிகள் 22:17 உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை என்பதே. கர்த்தர் இந்த திவ்ய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. தலவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது இரக்கத்தின் செய்தியை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தந்து உம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து உமது வீட்டில் எங்களை அழைத்து வந்து உம்மை துதிக்கவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் உமது வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். உமது பிரசன்னத்தினாலும் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கட்டும். பரிசுத்த தூதர்கள் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்களுடைய பேச்சுக்கள், சிந்தைகள், தியானங்கள் அனைத்தும் உமது சமூகத்துக்கு பிரதியாக இருக்கட்டும். எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென். ஸ்பைசர் கல்லூரியில் முடித்துவிட்டு பாஸ்ட் பட்டத்தை வாங்கின பிறகு உடனடியாக பாஸ்டர் வேலை தரல. மாறாக வேலூர் பட்டணத்தில் கன்வென்ஷன் கூட்டத்தில் 2 மாதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்ட்டு தலைவர். அங்கே போய் வேலை செய்ய போனோம். பாஸ்டர் ஜெயபால் டேவிட் பின்னால் நானும் பாஸ்டர் பால்மணியும் சுற்றிக்கிட்டே இருப்போம். அவங்க பைபிள் ஸ்டடி கொடுக்கும்போது நாங்கள் எழுதிக்கிடுவோம். ஒரு நாள் பாஸ்டர் ஜெயபால் டேவிட் சொன்னாங்க, ஒரு விசுவாசியை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொன்னாங்க. சரி பாஸ்டர் போவோம். நைட்டு 9 மணி அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுறோம். உள்ளுக்க பாட்டு சத்தம் கேட்குது. அவங்க உறங்க போகிறதுக்கு முதல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு உறங்கணுன்றதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கதவை தட்டுறோம். பாஸ்டர் ஜெயபால் எப்படி சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் முந்தி வந்திருக்கணும். அவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணி உறங்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க, வாங்க திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டு பாடி முடித்த உடனே கதவை வந்து திறக்கிறார். அந்த வீட்டுக்காரர் வந்து கதவை திறந்தாங்க. திறந்துட்டு வந்து சொன்னாங்க, இப்போ தான் பாஸ்டர் நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு உறங்கலாம்னு நினச்சி போனோம். சரிங்க, இருக்கட்டும், பரவாயில்லை, நாங்கள் நாளைக்கு காலையில் வரோம். அதுக்கு அந்த ஐயா சொன்னாங்க, ஆண்டவர் இந்த வேலையில் உங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்கள் மூலமாக ஆண்டவர் கொடுத்து அனுப்பியிருப்பார். அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லிட்டு போங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்து அவங்களோடு சேர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இன்னும் உறங்குங்க அப்படின்ட்டு வந்தோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அவ்வளவு தாகம், அவ்வளவு வாஞ்சை. இந்த இரக்கத்தின் செய்தி இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு இருக்க போகுதுன்னு நாம் நினைக்க வேண்டாம். இளஞ்சோட்டுமையார் சொல்கிறாங்க, இந்த தருணத்தை இழப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, முடிவு வெகு சமீபம். சத்தியத்தை சொல்வதற்கு இடம் விட்டு இடம் செல்லும் வழிகள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வெகு சீக்கிரத்தில் ஆபத்துக்களால் சூழப்பட்டு அடைக்கப்பட்டுவிடும். தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு சாதகமாக இருக்கிற நிலை மாறி அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அவர்கள் வழிகள் அனைத்திலும் தடங்கள் வைக்கப்படும். பாஸ்டர்கள்லாம் உண்மையிலே அங்கே எங்கே போய் வேலை செய்ய முடியாது. அவர்களுடைய வழிகளிலெல்லாம் தடங்கள் வைக்கப்படும். அம்மையார் எழுதுகிறாங்க. வையூர் சர்ச், எங்கள் ஊர் வையூர். வையூர் சர்ச்சு ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஆகுது.
அருமையாக நல்ல ஒரு கட்டடம் மாரநாதாவிலிருந்து கட்டி கொடுத்தாங்க. போன வாரம் யூனியன் ஆஃபீஸ் கிளர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா? ஏம்மா உங்ககிட்ட தானே பெர்மிஷன் வாங்கணும். எங்ககிட்ட வாங்கினது சரி, யூனியன் ஆஃபீஸில் வாங்கிட்டீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, நாங்கள் இது அனுமதியெல்லாம் கொடுத்தோம், நீங்கள் சர்ச்சு கட்டிட்டீங்க. கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா? கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா? நான் சொன்னேன், ஏற்கனவே இருந்த சர்ச்சு 15 வருஷமாக இருந்த சர்ச்சை இடிச்சிட்டு நாங்கள் புதுசாக கட்டியிருக்கோம். அது 15 வருஷத்துக்கு முதல்ல அலுவலகத்திலேருந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை, நான் தேவைப்பட்டால் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. சபைக்கு பாருங்களேன், நெருக்கடிகளை எவ்வளோ தூரமாக சாத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இழப்பதற்கு நேரமில்லை. அம்மையார் சொல்கிறாங்க, இழப்பதற்கு நேரமில்லை. நமக்கு கிடைக்கிற இந்த தருணத்தில், சத்தியம் கிடைக்கிற இந்த நாட்களிலேயே சத்தியத்தை நாம் ஆவலோடு வாஞ்சியோடு கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். மாத்திரம் இல்லை, ஒரு வருஷத்திற்கு ஏறக்குறைய 53 டிவைன் சர்வீஸ், 53 வெஸ்பர், 53 ஓய்நாள் பள்ளிப்பாடங்கள், மிட்வீக் இடைவார கூட்டங்கள், எத்தனை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கிடைக்கிற சத்தியங்களை நம்ம மனதில் இருத்தி வைத்து அவருக்கே உரிய பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பேதுரு சொல்வார், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வச்சிருக்கிறார். சிகாகோ நகரத்தில் டிஎல் மூடி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வல்லமையான பிரசங்கம். அந்த சர்ச்சுக்கு முன்னால் ஒரு குடிகாரர் அப்படியே கடந்து போகிறார். அப்படியே சர்ச்சுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. அவருடைய புல்பிட்டில் காட் இஸ் லவ் அப்படின்ற ஒரு பதம் எழுதப்பட்டிருக்குது. அதை வாசிக்கிறாங்க. கடவுள் அன்பாக இருக்கிறார். கொஞ்சம் தூரம் போனவர், ஏன்ட்டி ஆண்டவர் அன்பாக இருப்பாரா, என்னையும் நேசிப்பாரா, நான் இவ்வளோ தூரம் குடிகாரனாக இருக்கிறேன், இவ்வளோ தூரமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறேன், எனக்கும் ஆண்டவருடைய அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து பழையபடி திரும்பி வந்ததும் சர்ச்சுக்குள்ளே வந்து கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தாராம். டிஎல் மூடி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வர்றாங்க. எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணுறாங்க. எல்லாரும் சர்ச்சை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும், அந்த குடிகாரர் மட்டும் கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தார். அவர்கிட்ட போன உடனே அவர் சொன்னார், நீங்கள் பண்ணின ஒவ்வொரு பிரசங்கமும் எனக்காக பண்ணது மாதிரியே இருந்தது அப்படின்னு. பாஸ்டர் பாலாசிர் ஆபிரகாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய எஸ்சிசியில் தலைவராக இருந்தவங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நாம் பண்ணுகிற பிரசங்கம் உங்களில் யாராவது மனதை தொடக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரசங்கம் எனக்காகவே பண்ணுறாருன்றது மாதிரி இருக்கும். நான் உங்களுக்காகத்தான் பண்ணுறேன் அப்படின்னுவார். அவருடைய சத்தம் தொனிக்கப்படக்கூடிய இந்த நாட்களிலேயே அவருடைய சத்தம் நம்ம கேட்கணும். யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனம் வாசிப்போம். யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது.
யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யோனா அந்த மீன் கரையில் கக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னும் 40 நாள் உண்டு, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணினான். யாராவது அந்த யோனாவை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டாங்களா? நீங்கள் எங்கேருந்து வாருங்க யாராச்சும் கேட்டாங்களா? நீங்கள் எபிரேயனா இல்லை புறஜாதியா யாராச்சும் கேட்டாங்களா? ஏன் இங்கே வந்த கேட்டாங்களா? யார் சொல்லி வந்த கேட்டாங்களா? இல்லை. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தையை, இந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினார்கள். ராஜா முதல் கொண்டு மிருகஜீவன் வரைக்கும் உவாசம் இருந்து ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாங்க. அம்மையார் எழுதுறாங்க, ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் இருந்த மனிதர்கள் அந்த எச்சரிப்பை நம்பி, அந்த நோவா எச்சரிப்பை நம்பி இருந்து அவர்களுடைய தீமையான செயல்களுக்காக மனம் வருந்தி இருந்தால், தேவன் பிற்காலத்தில் நினைவேல் செய்ததைப் போல அவருடைய கோபத்தை வேறொரு பக்கமாக திருப்பி இருந்திருப்பார், அந்த பூர்வ உலகம் காப்பாற்றப்பட்டிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் அதில் ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆமோஸ் புத்தகம் 8:11-12 வசனங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். நாட்கள் வரப்போகிறது. என்ன பஞ்சம் தெரியுங்களா? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். வத்ராயிருப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது புதிய தாலுகா. இப்போ விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தது புதிய தாலுகா வத்ராயிருப்பு. பக்கத்தில் புதுப்பட்டி கிராமம். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய போனோம். ஏற்கனவே ஒரு குடும்பம் நமக்கு அங்கே இருக்காங்க. அவங்கள அடிப்படையாக வச்சு அங்கே ஒரு கன்வென்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி வேலை செய்யும்போது ஆர்எஸ்எஸ்காரங்க 2 பேர் வந்தாங்க. இந்த பட்டணத்துக்குள்ளேயே உங்களை நான் பார்க்கக்கூடாது. இத்தனைக்கும் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. தெரு வழியாக பைபிளை தூக்கிட்டு போனது தான் காரணம். இனிமேல் இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நம்ம சர்ச்சில், தூத்துக்குடி சர்ச்சில் காலையில் 5 மணி ஜெபம் நடக்குது பார்த்தீங்களா, ப்ரேயர் நடக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி நாங்களும் ஒரு ப்ரேயர் குரூப் வச்சு நடத்துகிறோம். காலையில் 5 மணிக்கு ஓய்நாள் பள்ளி பாடம் நடத்துவோம். அந்த குரூப்பில் புதுப்பட்டி கிராமத்திலிருந்து ஒரு 3 பேர் கலந்துக்கிடுவாங்க, எங்களோட கலந்துக்கிடுவாங்க, தினசரி கலந்துக்கிடுவாங்க. என்ன கன்வென்ஷன் போட முடியாது, ஆனால் அவங்க பர்சனலாக அந்த வீடுகளை சந்தித்து அவர்களை நமக்கு ஆயத்தப்படுத்த முடியும், ஆதாயப்படுத்த முடியும். நாங்கள் அதை நம்புகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு என்றும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
ஆண்டவர் நம்மை ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, பரிசுத்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், எவ்வளவு ஒரு பொறுப்பு. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே மனம் திரும்பின ராஜா, மனம் திரும்பின அவருடைய அந்த பட்டணத்து மக்கள். ஏழு, 8, 9 வசனங்கள். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கிடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தடிக்காரன் கோணம் அந்த பகுதியில் ஒரு கன்வென்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சார்லஸ் துரை அவர்களுடைய தலைமையின் கீழாக கன்வென்ஷன் போடணும்னு சொல்லி திட்டம் போட்டு அங்கே போய் அடித்தள வேலைகள் பண்ணோம். அங்கே நாகர்கோவில் எஸ்பி ஆஃபீஸில் போய் பெருமிசை கேட்கும் போது அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இருந்திருந்து அந்த பட்டணம் தான் உங்களுக்கு கிடச்சிச்சா? ஏன்னா வாரம் ஒரு கலாட்டம் நடக்கும், வாரம் ஒரு கொலை விழுகும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். கன்வென்ஷன் போடுறேன்னு சொல்லி என்கிட்ட வருவாங்க. 3 நாள் கன்வென்ஷன் போடுறோம் அப்படின்ட்டு வருவாங்க. ஒரே நாளில் அங்கேருந்து ஓடிடுவாங்க. நீங்கள் எத்தனை நாள் போட போகிறீங்க அப்படின்னு பாஸ்டர் சார்லஸ்வரை கேட்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் 1 மாத கன்வென்ஷன், 1 மாதம். 3 நாள் போடுறதுக்கே அங்கே கஷ்டம், நீங்கள் 1 மாதம் இன்னும் வர்றீங்க, என்ன செய்ய? சரி, உங்கள் ஆசை எதுக்கு, நீங்கள் கன்வென்ஷன் போடுங்க, நாங்கள் ஒரு 3 நாள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னாங்க. கன்வென்ஷன் போட்டோம். மக்கள் நிறைய பேர் வந்தாங்க. தொடர்ச்சியாக கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கன்வென்ஷனுக்கு வர்றவங்க வீட்டுக்கெல்லாம் 2 பேராக போய் ஜெபம் பண்ண போவோம். அப்படி போகும்போது பாஸ்டர் சாரஸ்வரி கூட நான் தான் போனேன். ஒரே அழுகை சத்தம். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரே அழுகை சத்தம். என்ன அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தனை இப்படி தலையை வச்சுக்கிட்டு இப்படி அருவாளை ஓங்கி வெட்ட போகிற டயத்தில் நாங்கள் போய் நிற்கிறோம் உள்ள. தம்பி இவர் பாஸ்டர் சாலோசரை போய் நிற்கிறாரு. அந்த அந்த அம்மா மக அந்த மருமக இவங்கெல்லாம் ஒரே அழுக. அந்த பையன் ஓடிட்டான்.
அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் பையன் வந்து இந்த மூத்தவன் ஆர்எஸ்எஸில் தீவிரவாதியாக இருக்கான், அவன் தான் இந்த கன்வென்ஷன் போட விடாமல் தடுக்கிறத, இந்த இந்த இப்போ சண்டை பிடிக்கிறது கூட அவனும் சொந்தக்கார பையன்தான், நீங்கள் மட்டும் வரலைன்னா இன்றைக்கி ஒரு கொலையே விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தொடர்ச்சியாக கன்வென்ஷனுக்கு வந்தாங்க. அன்றைக்கி கன்வென்ஷன் கூட்டத்தில், நைட்டு கூட்டத்தில் அந்த தம்பி, அந்த அருவாளை வச்சுருந்தார்ல அந்த தம்பி வந்தார். வந்து சொன்னார், பாஸ்டர் நல்ல வேலை வந்துட்டீங்க, இல்லாட்டி நான் ஒரு கொலைப்பலிக்கு ஆளாகிருப்பேன். மாத்திரம் இல்லை, இங்கே எந்த கன்வென்ஷனும் போட விடாமல் தடுக்கிறது எங்கள் குரூப்பு தான். ஆனால் நீங்கள் கன்வென்ஷன் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முழு பெர்மிஷன் தந்தார். இன்றைக்கி தடிக்காரங்குளத்தில் ஒரு சபை இருக்குது, புதுசாக பெரிய சபையாக கட்டியிருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இனிமேல் இயேசுவை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சனகரிப்பு சங்கத்திலிருந்து எச்சரிப்பு கொடுத்து, அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்த போது, இனி நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எப்படி நாங்கள் சொல்லாமல் இருப்போம்னு சொல்லி செய்தியை கொடுக்குறாங்க. ஜெயிலில் ஓடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஜெயிலில் அவங்க இருக்க மாட்டாங்க, வெளியே போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அற்புதமாக அவங்கள வேறு இடத்துல கொண்டு போய் நடத்துவார். இப்போ வாசித்த இந்த வசனம், அங்கே ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு அந்த யூத ஜனங்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். மனம் திரும்புதலுக்கென்று நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. திரளான மக்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 5000 என்றும் 3000 என்றும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை தினந்தோறும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். எதிர்ப்பு தான். யூடியூப்பில் 2 வாரத்துக்கு முதல்ல ஒரு பாஸ்டரை ஒருத்தர் பேட்டி காண்கிறார். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு சபையில் நுழைஞ்சி 70 விசுவாசிகளை வெட்டி கொண்டுட்டாங்க, உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படி. அதுக்கு அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எப்போ தான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு? ஏசப்பாவுக்கே இளஞ்சுவட்டமே எழுதுறாங்க, மாட்டுக்கொட்டில் பிறந்ததிலிருந்து கல்வாரி செல்வில் மரிப்பது வரைக்கும் அது பிரச்சனை தான். ஆண்டவருக்கே பிரச்சனை தான். சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. இதோ உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்களேன். ஒரு சமயம் சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போங்கன்னு சொன்னார். இவங்க அக்கறைக்கு போகிறாங்க. அக்கறைக்கு போக சொல்லி துரிதப்படுத்தினவரே ஏசப்பா தான். படகுல போகிறாங்க. பயங்கரமான காற்று, பெரிய பெரிய அலைகள் வருகிறது. படகு கவிழ்ந்து விடும் என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு வருது. தங்களால் என்ற அளவுக்கு எவ்வளோ தூரமாக தண்டு வலிக்கிறோமோ அவ்வளோ தூரமாக தண்டு வலிக்கிறாங்க. எவ்வளோ தூரமாக படகை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ தூரமாக பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் அவர்களால் முடியலை.
இவங்க படுகிற கஷ்டத்தை பார்த்து மலையின் மீது ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஆண்டவர் கீழே இறங்கி வருகிறார். வேறு படகு இல்லாததுனால அங்கே சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். ஏசப்பா இல்லாதனால எதிர்காற்று அடிக்கத்தான் செய்யும். ஆவேசம்னு பயப்படுறாங்க. அப்பொழுது நான் தான் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் சமுத்திரத்தில் நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னு சொன்னாங்க. நடந்து வா அப்படின்னாரு. நடந்து வந்தார். பேதுரு சமுத்திரத்தில் நடந்து வந்தார். இந்த உலகத்திலேயே சமுத்திரத்தில் நடந்த ஒரே மனுஷன் பேதுரு மட்டும்தான். அப்பவும் காற்று இருக்கத்தான் செஞ்சது, அப்பவும் பெரிய பெரிய அலைகள் வரத்தான் செய்தது. ஆனால் ஏசப்பா கூட இருந்ததுனால அந்த காற்றும் தெரியலை, பெரிய புயலும் அந்த பேரலைகளும் தெரியலை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏசப்பா கூட இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த உபத்திரவமாக, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தெரியாது. எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வாக்கியம். எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உடனே லீதியாலை மாதிரி அதை ரிசீவ் பண்ணணும். லீதியாளின் உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார். அதே மாதிரி நம்ம உள்ளத்தையும் ஆண்டவர் திறப்பார். எபிரேயர் 8:10. எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வாக்கியம். அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஆண்டவர், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனத்தாரோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் அவர்கள் இருதயத்தில் நான் கற்பனை எழுதுவேன். ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தானே தாவீதுன்னு சொன்னார் 119வது சங்கீதத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கும் உமது வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்தேன். திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல உமது வார்த்தையில் நான் களி கூறுகிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நம்ம இருதயத்தில் அவருடைய வார்த்தை இருக்கணும், அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை தான் நம்ம படிக்கிறோம். அப்படி நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்கிற போது மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வாக்கியம். மார்க் 4:20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். 1:30, 1:60, 100 பலன் கொடுக்கிறார்கள். யார் தெரியுங்களா? வசனத்தை ஏற்றுக்கிட்டவங்க. இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். நம்ம இருதயத்திலையும் சத்தியமாக்கிய விதை விழுகுது. ஒவ்வொரு வாரமும் விழுகுது. அது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய விதமாய் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதுக்காகத்தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்ம வைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் வைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் பரிசுத்த ஜனமாய் வைத்திருக்கிறார்.
அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவருடைய ஊழியம் செய்வோம், அவரோடு இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலும் நாம் யாவரும் எழுந்திருந்து 190வது பாடல் பாடுவோம். எழுந்திருந்து பாடுவோம். 190வது பாடல். தாமதமின்றி இயேசுவை சேர். தாமதமின்றி இயேசுவை சேர், வேதத்தில் காட்டும் வழியே நேர். நம்மிடம் வந்தார் என்பதை தேர், வா என்னும் சொல்லை கேர். சேர்வோம் பார்ப்போம் களிப்புடனே.